சேவூரை ச்சே ஊரியாது இப்படித்தான் இருக்கணும் ஊர் அப்படிங்கிற அளவுக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சேவூர் செம்பியன் குளத்தை சரிபடுத்துறதுக்கு சுத்தப்படுத்துறதுக்கு உண்டான வேலையை சூப்பராக ஆரம்பிச்சிட்டாங்க. விழா எப்படி நடந்துச்சு தெரியுங்களா? இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, முதல்ல குளத்தை சுத்தம் பண்ணுறேன்னாங்க, அப்புறம் குள விழான்னாங்க, அப்புறம் குள நோம்பினாங்க, அப்புறம் போய் பார்த்தாங்க குள மாநாடு நடத்தி வச்சுட்டாங்க. ஊரே அங்கே தாங்க இருக்குது. உள்ளே போகணும், இல்லை நகர்த்தி தேர் திருவிழாக்கு போவோம்லங்க, எங்கள் குழந்தைங்க ஏதாவது பார்த்து வச்சுக்கங்க, கவனமாக வச்சுக்கங்கன்னு சொல்கிற அளவுக்கு கூட்டம். அந்த அளவுக்கு அவங்க வேலை பார்த்துருக்காங்க நைட்டும் பகலமாக. அங்கே இருக்கின்றது இது வேலை செஞ்சாங்களா அந்த இளைஞர்கள்லாம் வர்றவங்களை கூப்பிட்டு, ஏன்னா பத்திரிக்கை கொடுத்தா வந்தாங்களா எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கணும் இல்லையா, அதனால இவங்க ரிசப்ஷன் வச்சுட்டாங்க. அதாவது கல்யாண மண்டபத்தில் முன்னாடி நிற்பாங்க இல்லையா, வாங்க வாங்கன்னு கூப்பிட்றக்கு அப்படி ஒரு டீம் உருவாக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் நீங்கள் எங்கே போனீங்களும் விட மாட்டாங்க, கையை பிடிச்சிக்குவாங்க. வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க, அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ஒவ்வொரு தனி மனிதனையும் பார்த்து எப்படி ஒருத்தங்களை, என்ன நம்ம பண்பாடு என்னங்க, அந்த விருந்தோம்பல் தான். அந்த விருந்தோம்பலை குளம் காக்கும் இயக்கம் சேவூர் சிறப்பாக செஞ்சுட்டாங்க. உள்ளே போனதையும் கையெழுத்து வாங்குறாங்க, யார் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு. ஏன்னா அப்போ தான் நாளை பின்ன ஏதாவது ஒரு விசேஷம்னா, ஏதாவது குளம் சம்மந்தமான இயற்கை சம்மந்தமான நிகழ்வுன்னா கூப்பிட்டு சொல்லணும் இல்லையா, அதுக்காக நம்பர் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நேராக முதல்ல போய் சாப்பிடுன்ட்டாங்க. நம்ம வீட்டில் இப்படி முதல்ல தண்ணி கொடுத்துட்டு சாப்பிடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நேராக சாப்பிட்றக்கு அனுப்பிச்சிடுறாங்க. சாப்பாடும் விதவிதமாங்க, சக்கரை பொங்கல் என்ன, உப்புமா, அதுபோக பொங்கல், இப்படி என்னென்னலாம் வெரைட்டி என்ன முடியுமோ அதை சிறப்பாக செஞ்சுட்டாங்க. அப்புறம் அந்த தட்டை போடுறதுக்கு ஒரு சிறப்பான ஏற்பாடு. சில இடத்துல என்னென்னா அங்கங்கே தூக்கி வீசிட்டு போகணும், அப்படி இல்லாமல் ஒவ்வொன்றையும் பார்த்து குப்பை இல்லாமல் ஒரு பர்சன்ட் கூட மிஸ்டேக் இல்லாமல் சிறப்பாக செய்யணுங்கிறக்காக ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டாங்க. அப்புறம் எனக்கு காலைல 5 மணிக்கே வந்து பூஜை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மங்களகரமாக ஜேசிபி நிற்குதுங்க. அதுக்கு அந்த ஊரே போய் அந்த ஜேசிபியை தொட்டு வணங்கி, ஏன்னா அந்த நிகழ்வு நடக்கும்போது அந்த ஜேசிபி சீமை கேர்வேல் எடுக்கும்போது, ஏன்னா அந்த பூஜை எதுக்குன்னு தெரியும் தானுங்க. எதுக்காகனா நம்ம அந்த வேலை செய்யும்போது ஊர்வன நிறையெல்லாம் இருக்கும், எறும்பு கூட இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் கூட உயிருக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா அது கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுதான் ஒரு பூஜை. அந்த பூஜை சிறப்பாக செஞ்சுட்டு சீமைக்கேர்வல்னா எடுக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு அந்த பிரார்த்தனை ஒன்று பண்ணாங்க பாருங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த பிரார்த்தனை முடிச்சுட்டு நேரடியாக நல்லோர்கள் எல்லோரும் சேர்ந்து, சான்றோர்கள் எல்லாம் சேர்ந்து மேடையில் சிறப்பான முறையில் ஸ்பீச் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த இயற்கை இன்றைக்கி என்ன முக்கியம், எவ்வளோ முக்கியம், நம்ம நாடு இன்னும் வளமாக இருக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் என்ன செய்யணுங்கிறதுல சிறப்பாக செஞ்சாங்க. எல்லாம் அந்த பச்சை ஆடை போட்டுட்டுங்க, அந்த பச்சை கலரில் அந்த வனம் ஃபவுண்டேஷனோட சேர்ந்து பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சு. அந்த வனப்படை இருக்குது இல்லையா, அந்த பறக்கும் படைகள் சேவூர் டீம், அடேங்கப்பா பிரமாதமாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அவர்களுக்கு உலக நல்ல மக்களின் சார்பாக, நல்லோர்கள் சார்பாக, அந்த சேவூர் குளம் காக்கும் இயக்கம், அந்த சேவூர் குளம் காக்கும் அமைப்பு எல்லோருக்கும் முன்னுதாரணமாக, ஒரு ஊர்னா எப்படி இருக்கணும், அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நான் எங்களை பாருங்கய்யா அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டீங்க. நிச்சயமாக உங்களை பார்த்து நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சுங்க. உங்களுக்கு கோடான கோடி வாழ்த்துக்கள். 10 நாளாக நீங்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க, நிறைய வேலை செஞ்சுருப்பீங்க. அப்படான்னு போய் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நைட் தூங்கியிருப்பீங்க, அடா சிறப்பாக வேலை முடிஞ்சதுன்னு. இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னும் சிறப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள் பல கோடி.